अच्छा, अब कहाँ है तू? अच्छा अच्छा, ओके ठीक है, हाँ कल मिलेंगे. ठीक है ठीक है. एक मिनिட் சார்லஸ் பாய். மார்வாடி ரெடி, கிளம்பலாம். உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. நான் தென்காசிக்கு பக்கத்துல இருந்து வரேன். ஏதாவது உதவி வேணும்னா ஆபீஸ்க்கு வந்து பாரு. அது இல்ல, நான் உங்க அப்பா வீட்ல இருந்து வந்திருக்கேன். வேண்டாம், வந்த வழி ஞாபகம் இருக்குல்ல, அப்படியே போய் என்ன பார்க்கலன்னு சொல்லு. அது இல்ல, நான் சொல்ல நான் வந்தது. எதையும் கேட்க விரும்பல. அதான் யாரும் வேணான்னு வந்துட்டேன்ல, நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. நீ கிளம்பு. சார்லஸ், அம்மா அம்மா, நீங்க எங்க? உன்னை பார்க்கதான்ப்பா வந்தேன். இன்னும் நீ இந்த அம்மாவை மறக்கலையேப்பா, அதுவே எனக்கு போதும். எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா நீ என் அம்மான்னு கூப்பிட்டு? 10வது வயசுல உங்க அப்பா ஜானியால என்ன அப்படி கூப்பிட முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ தான் என்ன அப்படி கூப்பிட்ட. நான் சாகுற வரைக்கும் அதை கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எங்களை எல்லாம் மறந்து வீட்டை விட்டு வந்துட்டல்ல. நானா இஷ்டப்பட்டு வரலையே. வீட்டை விட்டு போன்னு நானா உங்ககிட்ட சொன்னேன்? சொன்னவங்க இன்னும் அங்க உயிரோட தானே இருக்காங்க. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாருன்னு இனிமே எப்பவுமே வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறது சரியாப்பா? உன்னாலதான் அப்படி இருக்க முடியுமா? மறுபடியும் அந்த படி ஏறணும்னா சில வைராகியம் எனக்கும் இருக்கு. என்ன வேண்டான்னு சொன்னவங்க எனக்கும் வேண்டாம். ஒரு தடவை நடந்த தப்ப திருத்தி உன்னை திரும்ப கூட்டிட்டு போலான்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வருத்தத்துல இந்த அம்மாவோட மனச நீ புரிஞ்சுக்கல. தெரியும், எல்லாத்தையும் விட்டறிஞ்சிட்டு போயிடலான்னு தோணும். ஆனா என் பிடிவாதம் அதை அனுமதிக்கல. ஒண்ணுமே தெரியாத சின்ன வயசுல வீட்டை விட்டு நான் வெளியே வரும்போது யாராவது என்னை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு உன்னோட தாத்தா. வண்டியில தான் இருக்காரு. கோவத்தெல்லாம் மறந்துட்டு நீ போய் கூப்பிடு. வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். என்னை விட பிடிவாதம் உனக்கு அதிகம்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா வந்து கூப்பிட்டப்ப கூட என் மேல இருந்த கோபத்தால நீ வரல. ஆனா இப்போ உனக்கு முன்னாடி நான் தோத்து போய் நிக்கிறேன். நான் போய்கிட்டு இருந்த அந்த தவறான பாதையில நீயும் போக ஆரம்பிச்சப்ப உன்னை எழுந்துருவோமோன்னு பயந்துட்டேன். என்ன மாதிரி உன் வாழ்க்கையும் நாசமாக கூடாதுன்னு நான் உன்னை அடிச்சேன், திட்டினேன். ஆனா என்ன புரிஞ்சுக்காம நீ போனப்பவும் உன் மேல அன்பு இருந்ததுனாலதான் நான் உன்னை திரும்ப கூப்பிடல. என் பேரை எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும்னு நான் நினைச்சேன். சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். அதை நீ கேட்டே ஆகணும். இந்த தாத்தாவுக்காக நீ கேட்டே ஆகணும். தென்காசி மங்கலத்தோட ஜமீன்தாரா இருந்த கடையநல்லூர் கோபியும் நானும் உயிர் நண்பர்களா இருந்தோம். ஊர் முழுக்க கோபி என்னை துருப்புச்சீட்டாக்கி பல போட்டிகள்ல பந்தயம் கட்டுவான். எல்லா போட்டியிலையும் நான் தான் ஜெயிப்பேன். அதனால ஊர்ல என்ன நிறைய பேர் விரும்பினாங்க. அந்த கூட்டத்துல என்ன விரும்பின ஒரு பொண்ணு இருந்தா, பெருமாளோட மக மாலினி. ஆனா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்த கோபி கழுகு மாதிரி வட்டமிட்டு என்னை ஏமாத்தி மாலினியை சொந்தமாக்கிக்கிட்டா. கூடவே இருந்து என் கனவுகளுக்கு குழி பறிச்ச கோபி அன்னையில இருந்து எனக்கு எதிரி ஆயிட்டான். வாழ்க்கையிலையும் போட்டியிலையும். பொதுவாக எம்மனசு தங்கம், ஒரு போட்டிக்குன்னு வந்து விட்டா சிங்கம். அண்ணனுக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், நிறுத்துங்கடா. காளையனுக்கு ஜெய். என்னடா தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க? அணைய போற விளக்கு தான் எப்பவும் பிரகாசமா எரியும். ஆனா கடைசியில தெரி கருகிடும். டேய் மூடுற. உன்னை போட்டியில ஜெயிச்சிட்டு தான் நான் சாவேன். தோத்து தலை குனிஞ்சி அவமானத்துல நிப்பல்ல, அதை பார்க்கணுங்கிறதா என் ஆசை. என்னோட துருப்பு சீட்டா நான் இவனை வச்சு பந்தயம் கட்டுறேன். நீ இது வரைக்கும் ஜெயிச்சா மாதிரி மண்ணோ பொண்ணோ பரிசு கிடையாது.
இதுல நீ ஜெயிச்சிட்டன்னா இவனையும் இவனோட அழகான பொண்டாட்டி சைனா பானுவையும் நீ கூட்டிட்டு போலாம். அப்படி இல்லாம நீ தோத்துட்டன்னா உன் வாழ்க்கை பூரா எனக்கு நீ அடிமையா இருக்கணும். என்ன, இந்த பந்தயத்துக்கு நீ தயாரா இருக்கியா? நான் தயாரா இருக்கேன். விடாத, அப்படித்தான். தோக்கடிச்சிரு. விடாத விடாத, அப்படித்தான்.